என்ன மீனாட்சி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? இனிமேல் தான். இனிமேதான். ஏன் இவ்ளோ லேட்டா ரிப்ளை பண்ண? குளிச்சிட்டு இருந்தேன். ஐயோ, குளிக்கும் போது பாத்ரூம் கதவை தாப்பா போட்டீங்களா? ஐயோ, ஏங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? ஐயோ, அதெல்லாம் எங்க ஞாபகப்படுத்துறீங்க? அப்படின்னா சாரி, இனிமே ஞாபகப்படுத்த மாட்டேன். குளிச்சதும் பசிக்கும், போய் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலையே. எனக்கு இப்ப பசிக்கலையே. எனக்கும் நாங்க என்ன இனியா, என்ன பண்ற? உங்களுக்கு மாத்திரை அத்தை. நீ போய் இதெல்லாம் எதுக்குமா பண்ற? வசுந்தராவை அனுப்பி வை. வசுந்தரா எதுக்கு? நானே உங்களுக்கு மாத்திரை தரேனே. இல்ல இனியா, இத பாரு, இப்போ நான் உன்னை குறை சொல்லல. நீ இப்பதான் வந்திருக்க. ஆனா வசு இங்க ரொம்ப நாளா இருக்கா. எப்போ எந்த மாத்திரையை நான் சாப்பிடணும்னு வசுந்தராவுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. வசு, வாமா. மேடம், பால் கொண்டு வந்திருக்கேன். நானே உன்னை கூப்பிட சொன்னேன், அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. அப்புறம் இனிமே இந்த வீட்ல நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இனியாவுக்கு கத்து கொடுத்துருமா. ஏன்னா இங்க இருக்கிற எல்லார பத்தியும் உனக்குதாம்மா நல்லா தெரியும். அதோட அர்ஜுனுக்கு எப்போ என்ன தேவைங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுனை பத்தி முழுசா தெரிஞ்சவ நீதாம்மா. சரிங்க மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ முதல்ல மாத்திரையை போட்டுக்கோங்க, அப்புறமா பால் குடிங்க. சரி. இனியா, டேப்லெட்ஸ். ஏமா வசு, அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கிற இந்த மண்டபத்துல எனக்கு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதனால இனியா அர்ஜுனோட கல்யாணம் நின்னு போச்சு. உனக்கு என்னம்மா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி சம்மதிச்ச? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி மேடம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மனசுல ஒரு ஒருத்தலோட கழுத்துல தாலிய கட்டிக்க முடியாது. என்னோட கல்யாணத்துக்கு என் அப்பா அம்மாவை விட அதிகமா அக்கறை எடுத்துக்கிட்டது நீங்களும் அர்ஜுன் சாரும் தான் மேடம். 2 கல்யாணமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அர்ஜுன் சார் கல்யாணம் நடக்கல. அப்படி இருக்கும்போது
என் கல்யாணம் மட்டும் நடக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு மேடம்? மேடம், அர்ஜுன் சார் சந்தோஷத்தோடையும் உங்க ஆசீர்வாதத்தோடையும் தான் என் கல்யாணம் நடக்கும் மேடம். அவர் போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு மனசுல இருந்து அருந்து போன மாதிரியே ஒரு நினைப்புமா. எனக்கு அர்ஜுன் ஆனந்த்னு தங்கமான 2 புள்ளைங்க இருந்தா கூட அப்பப்ப நமக்கு பிறகு புள்ளைங்களுக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துகிட்டே இருக்குமா. ஆனா நீ இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையே வேண்டான்னு என் மனசுக்குள்ள யாரோ சொல்ற மாதிரியே இருக்குமா. நீ வந்ததுக்கு அப்புறமா தான் புதுசா இந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, நீ காட்டுற விசுவாசத்துக்காக, நீ என் குடும்பத்து மேல காட்டுற அன்பு ஆதரவுக்காக நான் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேம்மா. என் வாழ்க்கையில என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் விட நீ ரொம்ப மேல இருக்கிற வசு. ஐயோ மேடம், உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க மேடம், இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு பாலை குடிங்க. ம்? அத்தை, நான் அர்ஜுன் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறான். ஏய், நில்லு நில்லு நில்லு. என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி புலம்பிக்கிட்டே வர? பாக்குறவங்க உன்னை லூசு நினைச்சிட போறாங்கடி. கொஞ்ச நேரம் சும்மா இரு பாட்டி, நானே வெறுப்புல இருக்கேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இந்த அத்தை இருக்காங்கல்ல, அவளை அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே எனக்கு தெரியும் தெரியும்டி. அந்த கோணவாய்க்காரி அப்படியே பேசியே மயக்கி மயங்க வச்சிருவா. அப்படியே சிரிச்சு எல்லாருக்கும் சூனிய வச்சிருவா. இந்த பாரினியா, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. அந்த வீல் சேர் மனசுலயும் ஆக்ஷன் கிங் மனசுலயும் நீ வசுவை விட அப்படியே ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கணும்னா நான் சொல்றத நீ அப்படியே செய்யணும். சரி பாட்டி, நீ என்ன சொல்றியோ நான் அதையே செய்யறேன். அதான் சரி. இப்பதான் நீ என் வழிக்கே வந்திருக்க. பாட்டி, நான் அப்படியே செய்றேன். இது பாரு, இதோட நிப்பாட்ட கூடாது. நீ இந்த பாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நான் மறப்பனா? கண்டிப்பா உனக்கு நான் செய்றேன். அது ஃபாலோ மீ. கம் 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 கம். யாருக்கு பால் கொண்டு போற? அர்ஜுன் சாருக்கு மேடம். தலைவலின்னு சொன்னாரு, அதான் கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு எடுத்துட்டு போறேன் மேடம். சரி, ஒரு நிமிஷம் இரு. கிச்சன்ல இருந்து ஒரு சொம்பு எடுத்துட்டு வரியா? சரிங்க மேடம். அன்புள்ள அர்ஜுன் சார், இது என் டிராமாவோட செகண்ட் பார்ட். மங்களகரமா பாலோட ஸ்டார்ட் பண்றது. மேடம், இந்தாங்க சொம்பு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க. சரிங்க மேடம்.
போ 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 சத்தானே போ 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 சத்தானே போ வசு விட்டு போ சத்தானே போ 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 சத்தானே போ போ வசு விட்டு போயிடு சத்தானே போயிடு 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 ஏய் என்ன நீ இப்படிலாம் வர நீ என்னது இது இது சொம்பு, உள்ள இருக்கிறது பாலு. பாலா? ஆமா, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? அர்ஜுன் சார், சொம்புல பால நான் எடுத்துட்டு வராம வேற யார் எடுத்துட்டு வருவா? இந்த மாதிரிலாம் பேசாத. அர்ஜுன் சார், என்ன பக்கத்துல வராதன்னு சொல்லிட்டு நீங்களே பக்கத்துல வந்துட்டீங்க பாத்தீங்களா? நமக்குள்ள இப்படிதான் சார் நடக்கும். பாரு, நான் பிரியாவை தானே பால் எடுத்துட்டு வர சொன்னேன், நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? நானும் உங்க வேலைக்காரி தான் அர்ஜுன் சார். உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற வேலைக்காரி. பால கிளாஸ் எடுத்துட்டு வர வேண்டியதானே, எதுக்கு சொம்பல எடுத்துட்டு வர? சார், டீனா கிளாஸ், காஃபினா டம்ளர், பால்னா சொம்பு. டம்ளர் வேற விழுந்துருச்சே. இதெல்லாம் கரெக்டா பேசு. சரி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன். நான் மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரூம்குள்ள வரப்போ நான் இப்படி தானே வரணும்? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இத வச்சு நீ கிளம்பு போ. இது பாருங்க அர்ஜுன் சார், நடக்கிறதெல்லாம் கரெக்டா தான் நடக்குது. நீங்க வேணா பாருங்களேன். என்ன ஆனாலும் சரி, நான் தான் உங்க பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓஹோ, அப்படியா மேடம்? உங்களுக்கு யார் சொன்னா? கடவுள் சொல்லிருக்காரு அர்ஜுன் சார். ஓஹோ, வேற லெவல். தலையில எழுதின மாதிரி சீட்ல எழுதி அனுப்பியிருக்காரு. ஓஹோ. நீங்க கூட நான் வெளிய போன பிறகு எனக்கு தெரியாம ரகசியமா எடுத்து பாத்தீங்களே. இது பாரு வசு, நீயா ஒன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு கடவுள் மேல பழி போட்டுட்டு இருக்க. நான் அப்பத்திலிருந்து அவாய்ட் பண்ற விஷயத்த திரும்ப 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 ஞாபகப்படுத்திட்டு இருக்க நீ. அதுவும் இல்லாம நீ பெரிய ஃப்ராடு. 2 சீட்டிலுமே வசுந்தரா அர்ஜுன் எழுதி வச்சிருக்க நீ. ஐயோ அர்ஜுன் சார், நான் அப்படியெல்லாம் பண்ணல. நான் கரெக்டா தான் எழுதி போட்டேன். நீங்க வேணா அந்த இன்னொரு சீட்டை காட்டுங்க. இங்கதான் இருந்துச்சு. இங்கதான் இருந்துச்சு. சீட் எங்கேயும் போயிருக்காது அர்ஜுன் சார், இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். சரி, நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த பாலை முதல்ல குடிங்க. குடிங்க அர்ஜுன் சார், குடிங்கன்றல்ல. மெதுவா குடிங்க, எல்லாத்தையும் குடிச்சிருங்க. குடிச்சாச்சுல, போ. இப்போ பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க போங்க, நான் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன அர்ஜுன் சார், என்ன விரட்டுறதுலயே இருப்பீங்களே. நான் வேணா தலையில தைலத்தை தடவி இதமா பதமா தேய்ச்சி விடவா? ஐயோ, எதுவுமே வேண்டாம். பால் குடிச்சோம், தலைவலி போயிடுச்சு, நீ கிளம்பு. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அர்ஜுன் சார். இப்பதானே பாலை குடிச்சீங்க, அதுல இருந்த சுக்கு உள்ள போய் வேலை செய்ய வேண்டாமா? அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தலைவலி சரியா போகும்? படுத்து கொஞ்ச நேரம் தூங்குங்க, தூக்கத்துல கனவு வரும், அந்த கனவுல நான் வருவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நான் போய் படுத்துக்கிறேன். போயிடு போயிடு. நான் படுக்கிறேன். போயிடு, தயவு செஞ்சு போயிடு. ஐயோ எப்பா, நெஞ்செல்லாம் வலிக்குதே. மேடம், மேடம், மா, அம்மா. என்னம்மா? இனியா மேடம் ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு போனமா, ஆனா அவங்க ரூம்ல இல்ல. வெளியவும் பார்த்தேன், ஆனா அவங்க எங்கேயும் காணுமா. என்னது, இனி அவ காணுமா? வீட்ல நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தமா. சரி, நீ எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா தேடி பாரு. சரி, பாக்குறமா. போ. இந்திரா, 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 இங்க வா. என்ன நீ? இனி அவ காணுமா? நீ எங்கேயாவது பாத்தியா? இல்லையே.
நட்சத்திரா இனி அவ காணமா? அவ எங்க இருக்கான்னு போய் பாத்துட்டு சரி பாக்குறேன் மம்மி. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க. அவ இங்கதான் எங்கயாவது போயிருப்பா. இப்ப வந்துருவா. துளசி, இனி அவ காணுமா? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நானும் காலையில இருந்து இங்கதாம்மா இருக்கேன். ஆனா அவளை பார்க்கவே இல்லையம்மா. வசு, அவ நம்பருக்கு நீ ஒரு ஃபோன் பண்ண. மம்மி என்னடி? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. மேடம் ரிங் போது ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? இனி அவ காணுமா? ஐயோ 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 ஐயோ, பாவம் அந்த பொண்ணு திசை தெரியாம அல்லாடுறா போல இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு சோதனைகள் வரக்கூடாதுமா. ஆசாசியா மனவரைக்கு போனவளுக்கு கழுத்துல தாலி ஏறலன்னா அதை தாங்கிக்கிறதுக்கு ஒரு கல் நெஞ்சு வேணும். என்னாச்சு அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இனியா ரூம்ல இல்லையா? எல்லா இடத்துல தேடியும் அவ கிடைக்கலப்பா. என்னது? எங்கம்மா போயிருக்க போறா? இங்கதான் எங்கயா இருப்பா?